தனுசு ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். ராசிநாதன் உச்சமடைஞ்சிட்டார். இனிமேல் உங்களுக்கு தோல்வி உண்டா? இல்லவே இல்லை. பேச்சினாலேயே அடுத்தவர்களை கவரும் ஆற்றல் ஏற்படும். ஏற்கனவே உங்கள் பேச்சுக்கு மயங்காதவர் யாரும் உண்டோ? அப்பேற்பட்ட நபருக்கு இப்பொழுது ராசிநாதன் உச்சமடைந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது எதிரிகளை கூட மதிமயக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. ஆனால் உங்கள் பேச்சே உங்களுக்கு எதிரியாக மாறும். எந்த இடத்துல பொய் சொல்லணுமோ அங்கே பொய் சொல்வீங்க. ஆனால் எங்கே சொல்லக்கூடாதோ அங்கே சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு எதிரியாக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருப்பது நல்லது. அதே சமயம் குருவின் பார்வை பலம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குருவின் பார்வை பலம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். சுப செலவுன்னா 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், பீமரத சாந்தி. 50 வயசுலேருந்தே சாந்தி ஹோமங்கள் செய்வது நல்லது. 50 வயசுலேருந்தே பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம 60, 70, 80ன்னு ஒரு 4 தான் வச்சுருக்கோம். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 90ஆவது வயசில், அப்புறம் 100 வயசில். இந்த 5 தான் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த காலத்தில் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா 50 வயசு தாண்டினாலே ஒவ்வொரு வருடமும் யூ ஆர் கெட்டிங் இட் அஸ் போனஸ். ஸோ ஒவ்வொரு வருஷமும் சாந்தி ஹோமம் செய்ய வேண்டும். சாந்தி ஹோமங்கிறது நம்ம உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு. அதனால் இந்த மாதம் நீங்கள் முடிஞ்சதுன்னா சாந்தி ஹோமம் செய்து கொள்ளுங்கள். உடம்பு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வண்டி வாகன வகையில் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு புதுசாக வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரும்பு வாங்கணும். அது என்ன இரும்பாக இருந்தேன்னா கார் வாங்குங்க, 2 வீலர் வாங்க, ஏதோ ஒன்று நல்ல விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம். அவருடைய பார்வை பலம் தான் முக்கியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சாதகமான நாட்கள் ஜூலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 12, 13, 14ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 16, 17, 18, 19, 20, 21, 22, 23ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 26ஆம் தேதி காலை முதல் 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் வெற்றியும் தரக்கூடிய நாட்கள். ஆனால் மனசு பிறள வைக்கும் பாருங்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 14ஆம் தேதி இரவு 6 மணி 49 நிமிஷத்துலேருந்து ஜூலை 16ஆம் தேதி இரவு 7 மணி 52 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்துருக்காரு சந்திரன். குரு உச்சபலத்தோடு இருக்கார், சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். இந்த குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தை கொடுத்தாலும், எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், வருமானத்தை கொடுத்தாலும் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணும். நீங்கள் ஊருக்கெல்லாம் ராஜாவாக இருக்கலாம், வீட்டில் தகர டப்பா தான் அப்போ ஏற்பட்ட நாட்களில். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை நாட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அது மட்டும் இல்லை, மேல் படிப்புக்காக ஃபாரின் போவீங்க. ஒன்றுமே இல்லையா, சும்மா டூர் போயிட்டு வாங்க. இப்போ ஸ்ரீலங்காவே ஃபாரின் தான், போயிட்டு வரலாம். ஸ்ரீலங்கா போயிட்டு வர்றது கூட உங்களுக்கு ஒரு டூர் தான். ஒரு 2 நாள் விசா தேவையில்லை. ஆன் லேண்டிங் விசா இருக்குது. விசா ஜஸ்ட்டு சொந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகலாம். இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ், ஒரு 50-60 கண்ட்ரிஸ் இருக்குது. ட்ராவல் பண்ணிட்டு வாங்க, என்ஜாய் தி ட்ராவல். அதே சமயம் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் உங்களால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடும். உங்களுக்கு 60ஆம் கல்யாணம், உங்களுக்கு 80ஆம் கல்யாணம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு. சரி சார், எங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கா? மருத்துவம்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆரோக்கிய விஷயம் இருக்கும், சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும், ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் லீகல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய் வரார். அதனால் அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு லோன் வாங்கியிருப்பீங்க, கடைசி இஎம்ஐ பவுன்ஸ் ஆகிருக்கும், கவனிச்சிருக்க மாட்டீங்க. கடைசி இஎம்ஐ ஒரு 2000 ரூபா பாக்கி இருந்தால் கூட உங்கள் பேரில் நோட்டீஸ் வரும். ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோக வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி பேசி தான் வேலை வாங்கணும்.
ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ எம் ரெடி, என்னோடய பாஸ்போர்ட் இருக்குது, என்னோடய பேக்கேஜ் ரெடியாக இருக்குது, நீங்கள் விசா கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன், அந்த அளவுக்கு ரெடியாக இருங்க. அதே சமயம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்தில் என்ன டென்ஷன் இருந்தாலும், நைட்டு 1 மணிக்கு ஃப்ளைட்டு, நீங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு படுத்து 8 மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க. நல்ல தூக்கம் இருக்கும். தூக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே சமயம் யாருக்கும் தெரியாமல் சில முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த முதலீட்டெல்லாம் கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதனால் சில நஷ்டங்கள் வரத்துக்கு, எதிரிகளால் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பல வருஷங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம், உங்களுக்கு பையனோ பொண்ணோ பிறந்திருந்தானா அந்த பையனோ பொண்ணோ பிறந்தப்போ தான் வீட்டில் சுப நிகழ்வு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நடக்கலை. அதுக்கப்புறம் இப்போ நடக்க போகிறது இந்த மாதம். இந்த ஜூலை மாதம், ஆகஸ்ட் முடிஞ்சோடனே ஆடி மாதம் முடிஞ்ச ஆவணி மாதத்தில் மறுபடியும் ஒரு சுபம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும்னு சொன்னேன். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு முதலீடு, அதாவது சொந்த வீடு வாங்கிறதுக்கு இல்லை, சொந்த வீட்டில் போய் தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பீங்க. இப்போ ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருக்கீங்க, டபுள் பெட்ரூமோ ட்ரிபிள் பெட்ரூமோ வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்துக்கு போகவே முடியல. யூ ஆர் கோயிங் ட்ராவல் நவ். ஃபாரினில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீங்க, துபாயிலையோ மஸ்கட்லேயோ, அங்கே போகவே முடியல. இப்போ போவீங்க. ஏன்னா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடுத்து. இனிமேல் அங்கே எவனும் குண்டு போட மாட்டான். ஸோ பிரச்சனைகள் உலக அளவில் சுமூகமாக தீரக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரம் வருது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. யாரையும் நம்பி பணம் வாங்கிடாதீங்க, யாரையும் நம்பி பணம் கொடுத்துடாதீங்க. வருமானம் வர நேரம், ஆனால் யாருக்கிட்டேருந்து வருதுங்கிறது இருக்குது தெரியுமா? எதிரிகள்கிட்டேருந்து வருதுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட பணம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு டம்மி பணத்தை கொடுத்தோ இல்லை தப்பான வழியில் பணத்தை கொடுத்தா மாற்றுறது நீங்கள் தான். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இது படித்தேன். இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா புதுசாக ஆள் யாராவது வந்து இதை வச்சுக்கோங்க நான் கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய மருந்து இது ஹேண்டில் பண்ணுங்க, நான் ஷூ லேஸ் கட்டிக்கிறேன்னா அவன் ஓடிடுவான், உங்களை மாட்ட வச்சுருவான். ஏன்னா அதில் போதைப்பொருள் இருக்குன்னு ஆன்லைன் மீடியாவில் படித்தேன். அது மாதிரி உங்களுக்கு யாரும் பணம் கொடுக்குறேன், யாரும் ஃபாரினுக்கு கூட்டின்னு போகிறேன், எதுவாக இருந்தாலும் என் காசில் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், பண்ணி உன் வேலையை பாரு. ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரிகாஷனரி மெஷர் எடுக்கணும். யூ ஹாவ் டு பி ப்ரிகாஷியஸ். ஸோ இப்படி இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது, எதிரிகளால் தொந்தரவுகள் ஏற்படாது. இந்த ஜூலை மாதத்தில் தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணணும், உங்களுக்கு யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். அரக்கோணம் பக்கத்தில் ஷோலிங்கர்னு ஒரு மலை இருக்குது. அங்கே ஷோலிங்கர் மலையில் போய் ஏறி அங்கே இருக்கக்கூடிய 1330 படி இருக்கும், 1310 318 அந்த படியை ஏறி போகணும். இப்போ ரோப் கார்லாம் போட்டாங்க, ஆனால் நீங்கள் ஏறி போகணும். படி வழியாக ஏறி போயிட்டு அங்கே மேலே இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை தரிசனம் செய்துவிட்டு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும், முன்னாடியோ இல்லை பின்னாடியோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை, ஆரோக்கிய தொல்லை, கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். உங்கள் தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது பொதுவான பலன். இதை உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இது நம்ம சொல்லியிருக்கிறது ராசிக்கு தான். ஆனால் லக்னத்துக்கு இதை பொருத்தி பார்த்து பலன்களை தெரிந்து கொள்வது நல்லது. அப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்திற்கான பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.